கர்த்தர் பேசுகிறதான வார்த்தைகளை நம்ம செவி உள்ளவர்கள் கேட்க கடவுள். வார்த்தை ஒரு வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை பெண் மான்களை ஈன செய்யுமா. கர்த்தருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. அதனாலதான் ஆண்டவரான கர்த்தர் சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் வாசிக்கலாம் வேண்டாம், நான் வாசிக்க சொல்லும் போது வாசிச்சா போதும். அனலியா சோதரம் அல்ல 15:7 சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் வசித்தால் நீங்கள் எதை கேட்டுக்கொள்வீர்களோ அதை நீங்க பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசம். அது மலையாளத்தில் எப்படியா சொல்லப்படுகிறது, നിങ്ങൾ എന്നിലും എന്റെ വചനം നിങ്ങളിലും വസിച്ച് നിങ്ങൾ ഇച്ഛിക്കുന്നത് എന്തോ അത് നിങ്ങൾ ചോദിക്കുക എന്നാൽ ലഭിക്കുള്ളൂ. அப்போ நம்ம எதுல நினைச்சு நிக்கணும் சொல்லுங்க? தேவனுடைய வார்த்தையில. பிள்ளைங்க சொல்லுங்க, எதுல நினைச்சு நிக்கணும்? இந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. இந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. வார்த்தை ஒரு மனுஷனை அருளிய சுத்தம் உயிர்ப்பிக்கும். ஏன்னா ஆண்டவர் இந்த பூமியை உருவாக்கினதே வார்த்தைகள் தான். புல்லாகட்டும், பூண்டாகட்டும், மரம் ஆகட்டும், கொடி ஆகட்டும், செடி ஆகட்டும், எல்லாமே ஆகட்டும்னு சொல்லி உருவாக்கப்பட்டது எல்லாமே வார்த்தையினாலதான். ஆனா இந்த மனுஷனை மட்டும்தான் ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, அவருடைய கைனாலேயே மண்ணாலே உருவாக்கப்பட்டார். உருவாக்கப்பட்டு பொம்மையா தான் இருந்தாங்க, பேச முடியாதபடி. ஆனா அவங்களுக்கு என்ன செஞ்சார்னா, தன்னுடைய ஜீவனையே இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்தார். ஆனா இன்னைக்கு யாரு அதை விசுவாசிக்கிறோம்? இன்னைக்கு யார் அதை நம்புறோம்? இயேசுக்குள்ள ஜீவன் தான் என்கிட்ட இருக்குது, நான் இயேசப்பாவுடைய பிள்ளை அப்படின்னு நம்ம நம்புறோமா? நம்புறவங்க நம்பலாம். ஆனா இன்னைக்கு சில பேர் இல்லை, சும்மா அப்பமா வந்துட்டு அப்பமா போறாங்க. ஆனா வார்த்தை, அதனாலதான் நம்ம முதல்ல சொன்னேன், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால், வார்த்தை தான் தெய்வம், அந்த வார்த்தை நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ. நீங்க ஜெபம்லாம் பண்ண வேண்டாம், 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் ஜெபம் பண்ண வேண்டாம். நீங்க ஆண்டவர்கிட்ட முழங்கடை பண்ணிட்டு உங்களுக்கு தேவை முன்னாடியே அறிந்திருக்கிறார். நீங்க ஜெபம் பண்ணனாலே போதும், அப்பா தருவார். அவர் தர வல்லவர். அவர் அல்லையா சோத்திரம் அல்லையா. நீங்க மீனை கேட்டா பாப்ப தருகிற தேவன் அல்ல. அவர் கல்ல கேட்டா அப்பத்தை கேட்டா கல்ல தருகிற தேவன் அல்ல. எதை கேட்கிறீங்களோ அதை உங்களுக்கு தருவார். அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? முதல்ல வார்த்தையில நிலைத்திருக்கணும். எதுல நிலைத்திருக்கிறோம்? வார்த்தையில நிலைத்திருக்கணும். இந்த இடத்துல நான் வரும்போது, இந்த ஆலயத்துக்குள்ள வரும்போது எனக்கு இந்த எந்த சாப்டர் ஆண்டவரை பேசணும் அப்படின்னு நான் கேட்ட பொழுது, ஆண்டவர் எனக்கு கொடுத்தது அந்த தரிசனத்தை தான் நான் உங்கள்கிட்ட பேசுறேன். அப்போ அந்த நிலைத்திருக்கிறதை பற்றி தான் பார்க்கிறேன். இங்க அந்த நிலைவரமான ஒரு ஆவி இல்லை. அது ஆவி நம்மளுடைய நிலைவரமான ஒரு ஆவி வேணும். அந்த நிலைவரமான ஆவி யாருக்கிட்ட இருக்குதோ அவங்கள ஆண்டு உயர்த்திடுவார். ஏன்னா இந்த ஆவி கேட்கும் போது நம்மகிட்ட இருக்குது, மறுபதி டைவர்ட் ஆகிடுது, போயிருது, நம்மள இல்லை. அதனாலதான் நமக்குள்ள பிராபலங்கள் நிறைய வருது. இது நிலைத்து நிற்கணும். எவன் ஒருவன் கிறிஸ்துவில் நிலைத்து நிற்கிறானோ அவனோடு நானும் நிலைத்து நிற்பேன். கிறிஸ்துவில நிலைத்து நிற்காதவனோட நானும் நிலைத்து நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ நம்ம கிறிஸ்துவில நிலைத்து நிற்கிறது, ஆண்டவருடைய அந்த கிருபையை பெற்றுக்கொள்வதும் அது கண்டிஷனமானது. அதுதான் நான் 2 விதமான காரியத்தை ஜெபத்துல உங்களுக்கு கொண்டு வர ஆசைப்படுகிறேன். 2 விதமான ஜெபம் இருக்கு. ஒண்ணு மாமிசத்துல வருகிற ஜெபம். நான் சொல்றது புரியுது? சில மலையில வேடு வரும், மலையில வார்த்தைகள் வரும், இருந்தாலும் நீங்க மன்னிச்சுக்கோங்க. அது வரும்போது நீங்க புரியலன்னா எனக்கு கேட்டுக்கீங்க. சிலர் மாமிசத்தினுடைய சிந்தையில ஜெபம் பண்ணுவாங்க, சிலர் ஆவியினுடைய சிந்தையில ஜெபம் பண்ணுவாங்க. அதனாலதான் ரோமர் எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 9-10 சொல்லுது, ஆவிக்குரியவன் தன்னுடைய ஆவிக்குரியவன் அவன் தேவனுடைய ஆவியிலே நிலை நிற்கிறான், மாமிசத்துக்குரியவன் சுய சிந்தையிலே நிலை நிற்கிறான்.
அப்போ இந்த அதை எடுத்துக்கொள்ளாம அது மட்டும் ரோமர் எழுத நிறுவம் ரோமர் அல்லையா சோதரம் அல்லையா 8வது அதிகாரம் 9, 10 சீக்கிரமா தம்பி முழுவதுமா வீடியோ எடுக்க